இன்றி வான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள், முதலாவதாக நம்மள்ட்ட கேட்கறது எப்படி நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது தான். எனவே இஸ்லாமிய முறைப்படி எப்படி தொழணும் அப்படின்னு கற்றுத்தரக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நம்ம நேரடியாக தொழுகைக்குள்ளேயே போயிடுவோம். எப்பவும் தொழுகிறதுக்கு முன்னாடி உடல் தூய்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தொழுகையே செய்ய முடியாது, சரிங்களா? அதனால் உது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பேர் நம்முடைய கை கால் முகம் அதெல்லாம் இஸ்லாம் ஒரு முறைப்படி கற்று தந்திருக்குது. அதுக்கு பேர் உது அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் உலு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உது செய்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த வீடியோவை முதலாவதாக நீங்கள் பார்த்துட்டு பிறகு நம்ம தொழுகை என்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது நான் உங்கள் மத்தியில் தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்கு முதல்ல உது செய்து கொள்ள வேண்டும். உது என்றால் என்ன, அதை தெரிந்து கொள்வோம். உது செய்வதென்றால் நாம் எந்த வணக்கத்தை செய்வதற்கு முதல்லையும் மனதில் எண்ண வேண்டும். இதுக்கு நீயத் என்று சொல்வார்கள் அரபியிலே. மனதில் எண்ண வேண்டும். அடுத்ததாக அவர் பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும். முதலாவதாக தனது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். விரல் இடுக்குகள் இவற்றை நன்றாக 3 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வலது கையால் தண்ணீரை எடுத்து வாய்க்கும் நாசிக்கும் செலுத்தி இடது கையால் சீர வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் இரண்டு கைக்கும் தண்ணீரை எடுத்து நமது முகத்தை 3 முறை நன்றாக கழுவ வேண்டும். நாம் 3 முறை நன்றாக கழுவும் போது நெற்றி ரோமங்கள் முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து இரு காதுகள் உடைய அந்த அளவு, அதே போன்று தாடியை நன்றாக நாம் கோதி கழுவுவது. இவ்வாறு 3 முறை நாம் கழுவ வேண்டும். அதன் பிறகு நாம் வலது கையை 3 முறை நன்றாக விரலோடு இடுக்குகளை எல்லாம் நன்றாக நாம் 3 முறை கழுவ வேண்டும். முழங்கை உட்பட 3 முறை இவ்வாறு கழுவியதன் பிறகு இடது கையையும் 3 முறை நன்றாக விரலுடைய இடுக்குகள் அதே போன்று முழங்கையை மடக்கி நன்றாக நாம் இடது கையையும் கழுவ வேண்டும். அதன் பிறகு நமது ஈரக்கையால் கையை தண்ணீர் எடுப்பதில்லை, கையை நாம் ஈரப்படுத்தி நாம் இப்போது மசுகை செய்யக்கூடிய முறை, அந்த மசுகை செய்யக்கூடிய முறையை பார்ப்போம். நாம் நமது இரு கைகளையும் நமது தலையிலே வைத்து அப்படியே பின்னால் நாம் கொண்டு சென்று மறுபடியும் கொண்டு வந்து அதே கைகளால் நமது காதுகளையும் மசேஜ் செய்வது. ஒரு முறை நாம் தடவுவது. அதன் பிறகு நாம் நமது கால்களை கழுவுதல். முதலாவதாக வலது காலை நாம் கரண்டை உட்பட 3 முறை கழுவுதல். கரண்டை உட்பட 3 முறை நாம் நன்றாக கழுவுதல். அப்படி கழுவும் போது நமது குதிகாலை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குதிகால் கழுவப்படாவிட்டால் நபி அவர்கள் அதற்கு எச்சரித்திருக்கிறார்கள். குதிகால்களை சரியாக கழுவாவிட்டால் கேடு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 3 முறை நம் கால்களை கழுவி, அதே போன்று இடது காலை நாம் 3 முறை கரண்டை உட்பட நாம் கழுவிக்கொள்வது. விரலுடைய இடுக்குகளை எல்லாம் நன்றாக தேய்த்து கழுவுவது. இதுதான் நாம் இப்போது வுதுவுடைய செயல்முறை விளக்கம். இவ்வாறு நமது வுதுவை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்போது நான் உங்களுக்கு வுதுவை முறிக்கக்கூடிய பாடத்தை நான் சொல்ல இருக்கிறேன். கடமை நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அவருடைய முன் செய்த உது கேன்சல் ஆகிடும். முதலாவது காரணம் என்ன? முன் துவாரத்தினாலோ அல்லது பின் துவாரத்தினாலோ ஏதாவது ஒன்று வெளியாகுதல். முன் துவாரத்தினால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதே போன்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பின் துவாரத்தினால ஏதாவது ஒன்று வெளியானால் அவர் முன்னால் செய்த உது முறிந்துவிடும். முன் துவாரத்தினால் அல்லது பின் துவாரத்தினால் என்ன வெளியாகும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். சிறுநீர் வந்தால் நாம் ஏற்கனவே உது செய்திருக்கிறோம், அந்த உது கேன்சல். அதே போன்று மலம் வெளியானாலும் அவர் முன்னால் செய்த உது கேன்சல் ஆகிவிடும். அதே போன்று காத்து பிரிவது, அதாவது பின்துவாரத்தினால் காத்து பிரிவது, இது நடந்தாலும் அவர் ஏற்கனவே செய்த அந்த உது கேன்சல் ஆகிடும். அதே போன்று இந்திரியம் வெளியாகுவது, இது வெளியானாலும் அவருடைய உதுவும் முறிந்துவிடும், அவர் குளிக்கவும் வேண்டும். நம் குளிப்பு கடமையில் சொன்னோம். அதே போன்று மதி என்று சொன்னால் ஒரு அதாவது செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீலிங் ஏற்படும் போது வரக்கூடிய ஒரு வலுவழுப்பான நீர்,
முன்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு வலுவழுப்பான நீர். இது வந்தாலும் எங்களுடைய உது முறிந்துவிடும். அதே போன்று வதி, சிறுநீர் கழித்ததுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வலுவழுப்பான நீர். இந்த சொல்லப்பட்டவைகள் எல்லாம் முன் அல்லது பின் துவாரத்தினால் வெளியாகக்கூடியவைகள். சுருக்கமாக சொல்ல போனால் முன் துவாரத்தினாலோ அல்லது பின் துவாரத்தினாலோ ஏதாவது ஒன்று வெளியானால் அவர் முன்னால் செய்த அந்த உது கேன்சல் ஆகிடும். இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் ஆழ்ந்த தூக்கம். அதாவது ஒருவர் நல்லாக ஆழ்ந்து தூங்குகின்றார், ஏற்கனவே உது செய்திருக்கிறார், பிறகு அவர் விழிக்கிறார், தொழப்போகலாமா? இல்லை, அந்த உது முறிந்து விட்டது. ஏன் தெரியுமா? அவருடைய தூக்கத்தில் என்ன நடந்தது என்பது அவருக்கு தெரியாது. மூன்றாவது காரணம் ஒருவருடைய புத்தி நீங்குவது. அதாவது ஒருவர் பைத்தியகாரனாக ஆகிவிட்டார், அல்லது மது அருந்தி அவருடைய புத்தி அவரை விட்டும் என்ன செய்விட்டது, குளறுபடியாக இருக்கிறது, போதையில் இருக்கிறார், அல்லது மயக்க ஊசி அவருக்கு அடிக்கப்படுகின்றது, ஏதோ ஒரு மயக்கம் அவருக்கு ஏற்படுத்தப்படுகின்றது, இன்றைக்கு வைத்தியத்தில் இருக்கின்றது அல்லவா. அது புத்தி நீங்குவது, அவருடைய புத்தி அவரை விட்டு நீங்கிவிட்டால் எந்த காரணத்தினாலோ அப்படி வந்தாலும் அதற்கு முதல்ல செய்த உது கேன்சல் ஆகிரும். அடுத்தது ஒருவர் வேண்டும் என்று ஆசையுடன் தன்னுடைய மறைவிடத்தை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய அந்த மறைவிடம் என்றால் அந்த ஆண் உறுப்போ அல்லது பெண் உறுப்போ, இதை வேண்டும் என்று தொடுவது, தெரியாமல் படுவது பிரச்சனை இல்லை. வேண்டும் என்று தொட்டால் அவருடைய அந்த உதுவும் முறிந்துவிடும். ஐந்தாவது காரணம் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால். இப்போ நான் 5 காரணம் சொன்னேன் எங்களுடைய உது முறிவதற்கு, உது கேன்சல் ஆகுவதற்கு. இந்த 5 காரணங்களில் ஒன்று நடந்தால் போதுமானது, அவருடைய முன் செய்த உது முறிந்துவிடும். இப்படி அவர் ஒரு காரியம் நடந்து முன்னால் உது செய்து இந்த சொல்லப்பட்டவைகளில் ஒன்று நடந்தால் அவர் மீண்டும் தொழப்போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உது செய்து கொண்டுதான் போக வேண்டும். ஆனால் ஒருவர் உது செய்திருக்கிறார், உதாரணமாக லோஹர் தொழுகைக்கு உது செய்தார், இந்த 5இல் எதுவும் நடக்கவில்லை, அசர் தொழுகைக்கு போகலாம், மக்ரிப் தொழுகைக்கு போகலாம், இஷா தொழுகைக்கு போகலாம். ஒரு உதுவினால் பல தொழுகைகள் தொழலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த உது செய்ததற்கு பிறகு இந்த சொல்லப்பட்டவைகளில் ஏதாவது ஒன்று நடந்தால் அவருடைய முன் செய்த அந்த உது கேன்சல் ஆகிடும். ரைட், இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? உது செய்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த முறையை பார்த்தோம். இதில் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் 5 முறை தொழுதாகணும் அப்படின்னு கட்டளையிடுது. கட்டாயமாக 5 நேரம் தொழணும். விடிய காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் பகலில், அப்புறம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி சாயங்கால நேரத்தில், அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இருட்டினதுக்கு பிறகு இரவு நேரத்தில். இந்த 5 நேரமும் தினசரி தொழுதே ஆக வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமைகளில் ஒன்று. அந்த தொழுகைக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் விடிய காலையில் தொழுகிறது. மதியான நேரத்தில் தொழுகிறது லொஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே சாயங்கால நேரத்தில் தொழுகைக்கு பேர் அசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு மக்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டினதுக்கு பிறகு இஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த 5 தொழுகைகளுடைய பெயர்கள். அது எந்தெந்த நேரத்தில் தொழணும் அப்படின்னா இந்த சூரியன் வரக்கூடிய அந்த அடிப்படையிலையும் சூரியன் மறையக்கூடிய அடிப்படையிலும் தான் அந்த காலம் கணிக்கப்பட்டு இஸ்லாம் சொல்லுது அந்த தொழுகைக்கான நேரத்தை. அதனுடைய அந்த அட்டவணையை நான் ஒரு குறிப்பிட்ட அட்டவணை சொல்கிறேன். உங்களுடைய ஊரில் எந்த டைமுக்கு இந்தந்த தொழுகைகளெல்லாம் தொழப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய ஆப்புகள்லாம் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். அது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த தொழுகையுடைய நேரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அது தனி வீடியோவாகவோ அல்லது தனியாக இந்த வீடியோடைய முடிவுலையே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரைட், இப்போது இந்த 5 தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரக்காத்துகள் வித்தியாசப்படும். ரக்காத்துனா என்ன அப்படின்னா, ரக்காத்துனா அரபி மொழியில் யூனிட்னு அர்த்தம். தொழுகைக்கு சில செயல்கள் உண்டு. அந்த குறிப்பிட்ட சில செயல்களை சேர்த்து ஒரு யூனிட், ஒரு ரக்காத் அப்படின்னு சொல்லப்படும். நான் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு புரியும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 ரக்காத்து தொழுகை இருக்கு, 3 ரக்காத்து தொழுகை இருக்குது, 2 ரக்காத்து தொழுகை இருக்குது. விடிய காலையில் சூரியன் வரத்துக்கு முன்னாடி தொழக்கூடிய ஃபஜர் தொழுகைக்கு 2 ரக்காத், மதியானம் தொழக்கூடிய லொஹருக்கு 4 ரக்காத், அசருக்கு 4 ரக்காத், மக்ரிபுக்கு 3 ரக்காத், இஷாவுக்கு 4 ரக்காத். இதுதான் இந்த தொழுகைக்கு சொல்லக்கூடிய ரக்காத்துகள். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ரைட், இப்போ முதலாவதாக இஸ்லாம் எப்படி தொலை கற்றுக் கொடுக்குது, அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
முதலாவதாக 4 ரக்காத்துக்கான தொழுகையை நான் சொல்லி தர்றேன். அதிலிருந்து 3 ரக்காத்து எப்படி, 2 ரக்காத்து எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். 4 ரக்காத்துடைய தொழுகை லுஹர், அசர், இஷா இந்த 3 நேரத்திலையும் தொழப்படும். சரிங்களா? 4 ரக்காத்துக்கான தொழுகை அதை தான் நான் உங்களுக்கு இப்போ கற்று தரப்போகிறேன். முதலாவதாக நம்ம என்ன தொழ போகிறோம் அப்படிங்கிற அந்த தொழுகையினுடைய பெயரை, அந்த தொழுகை என்ன தொழுகை அப்படிங்கிறத நம்ம மனசார நம்ம உள்ளத்தில் நினச்சிக்கணும், உதுவையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம். ரைட். ரெண்டாவதாக நம்ம தொழக்கூடிய அந்த திசை எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபான்னு சொல்லுவாங்க, கருப்பு கலரில் ஒரு கட்டடம் இருக்குமே, அந்த கட்டடத்தை நோக்கியவர்களாகத்தான் உலக மக்கள் எல்லாரும் தொழணும், முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே நம்ம ஊரில் எந்த திசையை நோக்கி அந்த பக்கம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியாதவங்க அங்கே உள்ள பள்ளிவாசல்களில் போய் அந்த திசையை பார்த்துக்கலாம். அல்லது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் கிபிலா ஃபைண்டர்னு சொல்லுவாங்க, அந்த திசைக்கு பேர் கிபிலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆப்புகளை ஏற்றி வச்சு அதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம எந்த திசையில் தொழணும் அப்படிங்கிறத. ரைட். மூணாவதாக, தொழுகும்போது படைத்த இறைவனான அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தொழணும். இந்த 3 அடிப்படைகளையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம தொழுகைக்குள்ளே போகலாம். இதில் முதலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, கியாமுடைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில தக்பீர் கட்டக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, முதல் ஸ்டெப் இதுதான். அந்த திசையை நோக்கியவர்களாக நேராக நின்றுக்கணும். நின்றுட்டு இந்த 2 கால் இருக்குல்ல, இது ரொம்ப அகலமாகவும் விரிக்காம இப்படி சேர்த்தும் வைக்காம குறிப்பிட்ட ஒரு சாதாரண இடைவேளைக்குள்ள இந்த காலை வச்சுக்கணும். இந்த காலை இப்படியும் வைக்கக்கூடாது, இப்படியும் வைக்கக்கூடாது, நேரடியாக இந்த திசையை நோக்கி வைக்கணும். புரிஞ்சதா? கால் இப்படி தான் வைக்கணும். நம்முடைய உடம்பை சாதாரணமாக நேராக வச்சுக்கணும். ரைட். இதில் முதல்ல அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி இந்த கையை உயர்த்தணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி இந்த கையை உயர்த்தணும். இந்த கையை உயர்த்துறது இந்த தோல் பூஜம் அளவுக்கு இருக்கணும். நம்ம தோள்பட்டை இருக்குல்ல, இந்த உயரத்துக்கு இருக்கணும். அல்லது இந்த காதினுடைய நுனி அளவுக்கு இருந்தால் போதும். இந்த 2ல் ஏதாவது ஒரு அளவுக்கு கையை உயர்த்தணும், எப்போ கையை உயர்த்துறதாக இருந்தாலும். ஏன்னா இந்த கையை தூக்குறது அடிக்கடி தொழுகையில் வரும். சரிங்களா? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கையை உயர்த்திட்டு இடது கையை நெஞ்சு குழி இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம நெஞ்சு மேலே சாதாரணமாக இப்படி இடது கையை முதல்ல வச்சுட்டு வலது கையை இடது கைக்கு மேலே வைக்கணும். இடது கையை முதல்ல வைக்கணும், வலது கையை இடது கைக்கு மேலே வைக்கணும். எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, இந்த மணிக்கட்டுடைய இந்த பக்கம் இருக்குல்ல, இதை தூக்கி இந்த மணிக்கட்டுடைய மேல் பக்கத்தில் வச்சு இப்படி வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த மணிக்கட்டுடைய இந்த பக்கத்தை இந்த மணிக்கட்டு இடது கையுடைய மணிக்கட்டுக்கு மேலே இப்படி வச்சு இப்படி வைக்கலாம். இது ஒன்று. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையை கட்டுற மாதிரி இந்த கையை தூக்கி இந்த இடத்துல வைக்கலாம், முட்டு கைக்கு முன்னாடி இப்படி வைக்கலாம். ஒன்று இப்படி வைக்கலாம் அல்லது இப்படி வைக்கலாம். இந்த 2 முறையில் ஏதாச்சும் நம்ம செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்படி வச்சுட்டு தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனையை சொல்லணும். அதுதான் எப்பயுமே தொழுகை ஆரம்பிக்கும் போது மட்டும் அந்த பிரார்த்தனை சொல்லப்படும். அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. இந்த பிரார்த்தனையை முதல்ல சொல்லணும். இப்படி நம்ம தொழக்கூடிய நேரத்தில் இடது பக்கம் திரும்பக்கூடாது, இந்த பக்கம் திரும்பக்கூடாது, மேலேயும் பார்க்கக்கூடாது. நம்முடைய பார்வை நம்முடைய நெத்தி ஒரு இடத்துல வைக்கப்படும். அந்த இடத்தை நோக்கியவர்களாகத்தான் நம்முடைய பார்வை இருக்கணும், எந்த பக்கமும் திரும்பி பார்க்கக்கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ அந்த முதலாவதாக தொழுகை ஆரம்பிப்பதற்கான பிரார்த்தனையை சொல்லிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லிட்டு சூரா ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தை ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين آمين. அடுத்ததாக துணை சூரா அப்படின்னு மக்களால் சொல்லப்படக்கூடிய குர்ஆனுடைய ஏதேனும் ஒரு சின்ன சூறாவை ஓதுனா கூட போதுமானது. ஏதாச்சும் நீங்கள் சின்ன வசனங்களை மனப்பாடம் பண்ணி குர்ஆனில் இருக்கக்கூடிய சின்ன அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அத்தியாயத்தை மனப்பாடம் செஞ்சு அதை நீங்கள் ஓதிக்கலாம். ஒன்று ஓதினாலும் போதுமானது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்போ இந்த நிலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு கையை உயர்த்தி அப்படியே கீழே குனியணும். இதுக்கு பேர் ருக்கு அப்படின்னு சொல்லப்படும். இந்த மாதிரி குனியணும். நம்முடைய கை இருக்குதுல, இது நேராக முட்டியை பிடிக்கணும். இந்த 10 விரலும் 2 முட்டியை பிடிக்கணும். நம்முடைய முதுகு நேராக இருக்கணும். நான் உங்களுக்கு தெளிவாக செஞ்சு காட்டுறேன். இந்த பக்கமாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த முதுகு இருக்குல்ல, முதுகு நேராக 7 வடிவத்தில் இருக்கணும். அந்த மாதிரி நேராக வைக்கணும். இப்படி குனியாமல் இப்படியும் வைக்காமல் நேராக வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? இந்த கையும் இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி நேராக வைக்கணும். இப்படி வச்சுட்டு சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லது ஒரு வசனத்தை ஒரு முறை சொன்னால் போதுமானது. அதுக்கு மேலே எத்தனை தடவை வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு முறை சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சுப்ஹான ரப்பியல் அதீம். இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே கையை தூக்கி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு இந்த வார்த்தையை சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொன்ன மாதிரியே கையை உயர்த்திக்கணும். கையை உயர்த்திட்டு கீழே விட்டுறணும். என்ன செய்யணும்? கையை உயர்த்திட்டு அப்படியே கீழே விட்டுறணும். விட்டுட்டு ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லணும். ரப்பனா லக்கல் ஹம்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லணும். முடிஞ்சது. அடுத்ததாக சஜிதா அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெப்பு செய்யணும். அது எப்படின்னா, நம்முடைய நெத்தியை தரையில் வைக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கணும். சரிங்களா? நான் செஞ்சு காட்டுறேன். அல்லாஹு அக்பர்னு சொல்லி நம்முடைய கையை முதலாவதாக தரையில் வச்சு முட்டியை 2வதாக கீழே வைக்கணும். 3வதாக நம்முடைய நெத்தியை தரையில் வைக்கணும். இப்போ இப்படி வைக்கிற நேரத்தில் இந்த கை இருக்குல்ல, கை இப்படி ஒட்டக்கூடாது. இப்படி நேராக இருக்கணும். இந்த இடம் இந்த தோல் பூஜ்ஜத்துக்கு நேராக கையை வைக்கணும். இல்லை காதுக்கு நேராக இந்த கையை இந்த இடத்துல வைக்கணும். இப்படி நான் தோல் பூஜ்ஜத்துக்கு நேராக வைக்கிறது எனக்கு நல்லாயிருக்கும். இப்படி வச்சுட்டு கையை இப்படி விரித்து வைக்கணும். இப்படி ஒட்டக்கூடாது. இப்படி விரித்து வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி கையை விரித்து வச்சுட்டு சுப்ஹான ரப்பியல் அலா அப்படிங்கிற வசனத்தை குறைஞ்சது ஒரு முறையாவது சொல்லணும். அதிகபட்சம் எத்தனை தடவை வேணால் சொல்லலாம். இப்போ இந்த சஜிதா அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பில் நம்முடைய பின்பக்கம் எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லி காட்டுறேன். நம்முடைய பின்பக்கம் இப்படி இருக்கணும். இந்த விரல்கள் இருக்குல்ல, விரல்கள்லாம் இப்படி மடித்த மாதிரி கீழே வச்சு இந்த கால் ஓரம் இப்படி ஒட்டுன மாதிரி இருக்கணும். இதுதான் சஜிதாவுடைய நிலையில் நம்ம இருக்க வேண்டியது. இந்த நிலையில தான் சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லணும். இது முதல் சஜிதா. சஜிதாவை பொறுத்த வரைக்கும் 2 முறை செய்யணும். 2வது சஜிதாவுக்கு அப்படியே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி இந்த இருக்குல்ல இந்த காலை இப்படி மடித்து கால் மேலே உட்காரணும். உட்கார்ந்துட்டு இந்த கால் இருக்குல்ல, இந்த காலுடைய விரல்களை இப்படி மடிக்கணும். இப்படி மறிச்சுட்டு உட்காரணும். நான் முன்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். உட்கார்ந்துட்டு ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி அப்படின்னு சொல்லணும். முன்பக்கம் எப்படி இருக்கணும்னா, எந்திரிச்சு நான் உட்காரேன்ல, காலை மடித்து காலுக்கு மேலே உட்காரணும். விரல்களை மடித்து இப்படி உட்காரணும். இப்படி விரலை மடிக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், போக போக நமக்கு சரியாகிடும். இப்போ இந்த கை இருக்குல்ல, இந்த 2 கையையும் இந்த 2 தொடையுடைய கடைசி பக்கத்தில் வச்சுட்டு ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி அப்படிங்கிற வசனத்தை சொல்லிக்கணும்.
அடுத்ததாக மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ரெண்டாவது முறையாக சஜிதா செய்யணும். அல்லாஹு அக்பர். முதல் சஜிதால சொன்ன அதே வசனம் தான், சுப்ஹான ரப்பியல் அலா. முடிஞ்சதா? இப்போ இதோட நான் செஞ்சேன் தெரியுமா, ஆரம்பத்தில் இப்படி கையை தூக்கி கை கட்டுறதுலேருந்து ரெண்டாவது சஜிதா வரைக்கும், இது வரைக்கும் ஒரு ரக்காத் அப்படின்னு சொல்லப்படும். நான் சொன்ன ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சில செயல்களை தொகுத்து அது ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. அதே போல குறிப்பிட்ட சில முறைகளை தொகுத்து ஒரு ரக்காத் அப்படின்னு சொல்லப்படும். இதே தான் நம்ம திரும்பி திரும்பி சில மாற்றங்களோடு 4 ரக்காத்தாகவும் 3 ரக்காத்தாகவும் 2 ரக்காத்தாகவும் தொழ போகிறோம். இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை முறை அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையானது. ரைட். இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, ஒரு ரக்காத்தை உங்களுக்கு தொழுது காட்டிட்டேன். இப்போ 2வது ரக்காத்து எப்படி அப்படிங்கன்னா அதை சொல்லி காட்டுறேன். இப்போ நான் ஒரு ரக்காத்தினுடைய 2வது சஜிதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா சுப்ஹான ரப்பியல் அலான்னு சொல்லிட்டேனா, அப்படியே அல்லாஹு அக்பர்னு சொல்லி உட்கார்ந்துடணும். அந்த காலை மடித்து கால் மேலே உட்காரணும், இந்த விரல்களை மடித்து விரல்களை நிற்க வைக்கணும், காலை இந்த குதிகாலை ஒரு நொடி இப்படி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் கையை இப்படி தரையில் ஊனி எந்திரிக்கணும். கையை இப்படி தரையில் ஊனி எந்திரிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நான் 2வது ரக்காவுக்கு வந்துட்டேன். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்ன மாதிரி எந்திரிக்கணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிக்கணும். எந்திரிச்சிட்டு இப்போ இப்படி கையை தூக்க தேவையில்ல, கையை டைரக்டாக அப்படியே கட்டிடணும். கட்டிட்டு குர்ஆனுடைய முதல் அத்தியாயமான சூரா ஃபாத்தியாங்கிற அந்த அத்தியாயத்தை ஓதணும். இதை ஓதிட்டு ஏதாச்சும் ஒரு துணை சூரா அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆனுடைய மற்ற அத்தியாயங்களை ஓதலாம். முன்னாடியே ஓதுனா கூட போதுமானது தான். நீங்கள் ஒரு அத்தியாயம் கற்று வச்சுக்கிட்டா கூட நீங்கள் அதையே திரும்ப திரும்ப ஓதிக்கலாம். ஓதியாச்சா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, மறுபடியும் முதல் ரக்காத்தில் செஞ்சால் அதே செய்யலாம். அல்லாஹு அக்பர். سبحان ربي العظيم. سمع الله لمن حمده ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. இப்போ 2 ரக்காத்தை நான் தொழுது முடிச்சிட்டேன், அப்படித்தானே? ஆனால் 2வது ரக்காத்துலேருந்து 3வது ரக்காத்துக்கு நான் அப்படியே நேரடியாக எந்திரிச்சிடக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 2 சஜிதாவை முடிச்சிட்டேன்னா அப்படியே என்ன செய்யணும்னா அல்லாஹு அக்பர்னு சொல்லி காலை மடித்து விரல்களை மடித்து இந்த காலை இப்படி நிற்க வச்சு குதிகாலை உட்கார்ந்துடணும். நான் உட்கார சொல்லி கொடுத்தனே அந்த மாதிரி உட்கார்ந்துடணும். உட்கார்ந்துட்டு இப்போ ஒரு அத்தஹியாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம். அது என்ன செயல் அப்படின்னா, இப்படி 2வது ரக்காத்தில் உட்காரும் போது அதை நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்கார்ந்த உடனே நம்முடைய இந்த கை இருக்குல்ல, கை விரல் இருக்குல்ல, இந்த 2 விரலை மடக்கிடணும். 3வதாக இருக்கக்கூடிய இந்த விரலையும் கட்டை விரலையும் இப்படி உருண்டை மாதிரி ஆக்கிக்கணும். இந்த விரலை வச்சு கட்டை விரலை வச்சு இந்த விரலை பிடிச்சிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த விரலை இப்படி பிடிக்கணும். மிச்சம் இருக்கிறது இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரலை என்ன செய்யணும் அப்படின்னா, தொடை மேலே இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு சில வசனங்களை ஓதணும். அது என்ன வசனம்? கையை இப்படியும் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு இப்படி தொடர்ந்து அசைச்சிக்கிட்டும் இருக்கலாம். சரிங்களா? 2 மாதிரியாகவும் பண்ணலாம். இப்படி கையை சும்மாவும் வச்சுக்கலாம், நீட்டி வச்சுக்கலாம் விரலை, இல்லை விரலை நீட்டி இப்படி அசைச்சிக்கிட்டும் அந்த வசனங்களை சொல்லிக்கொள்ளலாம். التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم
إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது ரக்காத்துக்கு எந்திரிக்கணும். என்ன பண்ணணும்னா முதல் ரக்காத்துல இருந்து ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிச்ச மாதிரியே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கையை உயர்த்தி கட்டணும். ரெண்டாவது ரக்காத்துக்கு உயர்த்த மாட்டோம், மூணாவது ரக்காத்துக்கு உயர்த்தி இப்படி கட்டிக்கணும். இப்போது மூணாவது ரக்காத்தில் நம்ம நிற்கிறோம். இப்போது எப்பயும் ஓதுற மாதிரி சூரா ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தை ஓதணும். இதை ஓதி முடித்ததுக்கப்புறம் குர்ஆனுடைய மற்ற சில அத்தியாயங்கள் ஓதணும்னு சொன்னனே, அது ஓத தேவையில்லை. மூணாவது ரக்காத்திலையும் நாலாவது ரக்காத்திலையும் அது ஓத தேவையில்லை. சூரா ஃபாத்திஹா அப்படிங்கிற அந்த சில வசனங்களை மட்டும் ஓதினால் போதுமானது. இப்போ ஓதிக்கலாம். ஓதியாச்சா? இப்போ அடுத்து அதே மாதிரி தான். அல்லாஹு அக்பர். سبحان ربي العظيم. سمع الله لمن حمده ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. மூணாவது ரக்காத்தையும் நாம் முடிச்சிட்டோம். இப்போது முதல் ரக்காத்திலிருந்து எப்படி ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிச்சோமோ அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி மூணாவது ரக்காத்திலிருந்து நாலாவது ரக்காத்துக்கு நம்ம எந்திரிப்போம். அல்லாஹு அக்பர். இப்போ கை தூக்க மாட்டோம், அப்படியே நேரடியாக கையை கட்டிடுவோம். சூரா ஃபாத்திஹாவை ஓதியாச்சு. அடுத்து அல்லாஹு அக்பர். سبحان ربي العظيم. سمع الله لمن حمده ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. இப்போது நாலாவது ரக்காத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதோட தொழுகை முடிய போகுது. தொழுகை முடிக்கும் போது எப்பயுமே அந்த அத்தஹியாத்துன்னு சொன்னனே அதை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தொழுகை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை கற்றுத்தரப்பட்டிருக்கு. அந்த பிரார்த்தனையையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தொழுகையை முடிக்கணும். அதனால் எந்திரிச்சு அத்தஹியாத்தை ஓதுவோம். அல்லாஹு அக்பர். இப்போ அத்தஹியாத்தை நான் ஓத போகிறேன். ஆனால் இந்த முறை நான் உட்கார்ந்த முறை வேறு. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னாடி இப்படி காலுக்கு மேலே நான் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் இந்த முறை நான் காலுக்கு மேலே உட்கார மாட்டேன். ஏன் அப்படின்னா ரெண்டாவது வரைக்கும் 2 ரக்காத் அப்படின்னு சொல்லப்படுற வரைக்கும் தான் உட்காரும்போது காலுக்கு மேலே உட்காரணும். மூணாவதுலேயும் நாலாவதுலேயோ அத்தஹியாத் அப்படிங்கிறது பண்ணுறோம் அப்படின்னா காலை இப்படி வச்சு உட்காரக்கூடாது. காலை இந்த இருக்குல்ல, இந்த வலதுபுற கால், இந்த காலை இப்படி விரல்களை வச்சு நிற்க வச்சிடுறோம். நம்ம என்ன செஞ்சோம்னா கீழே உட்காந்துருவோம். நம்ம கீழே உட்காந்துட்டு இந்த காலை வலதுபுற காலத்துக்கு உள்ளே இப்படி வச்சிடணும். புரிஞ்சுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியணும்னா இங்கே பார்த்தா இப்படி தெரியும். வலதுபுற காலை இப்படி நட்டு வச்சு இப்படி வச்சுக்கிட்டேன். இடதுபுற காலை வலதுபுற காலுக்கு உள்ளே நான் வச்சுட்டேன். நான் கீழே உட்காந்துக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ என்ன செய்யலாம்? அத்தஹியாத்தை நம்ம செஞ்சு தொழுகையை முடிக்கலாம். التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته.
السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அதுக்கப்புறம் தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிரார்த்தனை இருக்கு. அந்த பிரார்த்தனையை கேட்டுட்டு தொழுகையை முடிக்கலாம். اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. இப்போ எல்லாமே ஓதியாச்சு. இப்போ தொழுகையை முடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கையை அப்படியே விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இப்படி சொன்னால் தொழுகை முடிஞ்சது. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்கிறேனே, இப்போ எப்படி நான் திரும்பணும்னா, முதல்ல வலது பக்கம் திரும்பணும். திரும்பும் போது என்னுடைய வலது கண்ணம் நல்லா திரும்பணும். பின்னாடி ஒரு மனுஷன் இருந்தால் பார்க்குற மாதிரி இந்த கண்ணை அவ்வளோ திரும்பணும். இடது பக்கம் திரும்பும் போதும் இந்த பக்கம் ஒரு மனிதர் இருந்தால் பார்க்குற மாதிரி நல்ல நேராக நல்லா திருப்பணும். சரிங்களா? இப்படி சொல்லிக்கிட்டு தான் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிற வசனத்தை ஓதணும். இப்படி ஓதிட்டா நம்ம அந்த தொழுகையை தொழுதுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு 4 ரக்காத்துக்கான தொழுகையை தொழுது காட்டினேன். இதுக்கு மேலே 3 ரக்காத்து தொழுகை எப்படி, 2 ரக்காத்து தொழுகை எப்படி அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தொழுகையை உடனே என்ன செஞ்சிடலாம், தொழுதுறலாம். ரைட். அடுத்ததாக நம்ம 3 ரக்காத்துக்கான தொழுகை எப்படி தொழுவுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம 4 ரக்காத்துக்கான தொழுகையை தொழுதோம், அப்படித்தானே? அதில் முதல் ரக்காத், 2வது ரக்காத், 3வது ரக்காத், இந்த 3 ரக்காத்துகளையும் நம்ம தொழுதுக்கணும். சரிங்களா? ஆனால் 3வது ரக்காத்தில் 4வது ரக்காத்துக்கு போகிறதுக்காக நம்ம எந்திரிச்சிருவோம். நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 3வது ரக்காத்தில் 4வது ரக்காத்துக்கு போகிறதுக்காக நம்ம எந்திரிப்போம். ஆனால் 3வது ரக்காத்துக்கான தொழுகையில் எந்திரிக்க மாட்டோம். ஏன்னா 3 ரக்காத்து தான் தொழுவணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 3வது ரக்காத்தினுடைய 2வது சஜிதாவில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2வது சஜிதாவிலிருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி கீழே உட்காந்து இடது காலை வலது காலில் விட்டுட்டு இப்படி காலை நேராக இப்படி குத்த வச்சுட்டு அத்தஹியாத்தை செஞ்சுட்டு தொழுகையை முடிக்கிறதுக்கான பிரார்த்தனையை ஒன்று சொன்னனே, அந்த பிரார்த்தனையும் செஞ்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறத சொல்லிட்டா 3 ரக்காத்துக்கான தொழுகை முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சதா? 3 ரக்காத்தையும் தொழுதுறணும். 4வது ரக்காத்து இல்லை அப்படிங்கிறதுனால 3வது ரக்காத்திலேயே அத்தஹியாத்தை சொல்லி தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய பிரார்த்தனையை கேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கிற அந்த வசனத்தை சொல்லி தொழுகையை முடிச்சிருவோம். இதுதான் 3 ரக்காத்து தொழுகை. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சே காட்டிடுறேன், உங்களுக்கு புரியும். அல்லாஹு அக்பர். سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد
ولم يكن له كفوا أحد. الله أكبر. سبحان ربي العظيم. سمع الله لمن حمده. ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر. سبحان ربي العظيم. سمع الله لمن حمده. ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الله أكبر. سبحان ربي العظيم. سمع الله لمن حمده. ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم إني أعوذ بك من عذاب جهنم
ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. 3 ரக்காத்துக்கான தொழுகையை தொழுதோம். இது மக்ரிப் அப்படிங்கிற அந்த தொழுகைக்குள்ள மட்டும் இந்த 3 ரக்காத்துக்கான தொழுகை தொழப்படும். அடுத்ததாக 2 ரக்காத்துக்கான தொழுகை எப்படி தொழுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது 3 ரக்காத்தை நம்ம எப்படி தொழுதோமோ அதே போல் ரொம்பவே எளிமையான ஈஸியான ஒன்று தான். நம்ம 4 ரக்காத்துலேருந்து 3 ரக்காத்தை எப்படி ஆக்கணும்? 3 வரையும் தொழுதோம், 4வது இல்லை. எனவே அத்தஹியாத்தை செஞ்சுட்டு தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிரார்த்தனையை கேட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லி தொழுகையை முடித்தோம். இதே போல தான் 2 ரக்காத்துக்கான தொழுகை எப்படின்னா 2 ரக்காத்தை தொழுகிறோம். இந்த முறை நம்ம இயல்பாகவே அத்தஹியாத்தில் தான் இருப்போம். 2வது ரக்காத்து முடிகிற அந்த நேரத்தில் 3வது ரக்காத்துக்கு வேணும்னா தான் நம்ம எந்திரிப்போம். இப்போ 3வது ரக்காத்துக்கு நமக்கு தேவையில்லை. எனவே அத்தஹியாத்தில் இருந்துக்கிட்டு அத்தஹியாத்தை முடிச்சதுக்கு பிறகு தொழுகையை முடிக்கிறதுக்கான பிரார்த்தனையை தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிரார்த்தனையை கேட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டா 2 ரக்காத்துக்கான தொழுகை முடிஞ்சது. இப்போ நான் அதை செஞ்சியே காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹு அக்பர். سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر. سبحان ربي العظيم. سمع الله لمن حمده ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. ربي اغفر لي ربي اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر. سبحان ربي العظيم. سمع الله لمن حمده ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر. رب اغفر لي رب اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى. الله أكبر.
التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. இந்த முறை நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு திரும்ப அந்த நேரத்தில் எப்படி உட்கார்ந்துருந்தேன்? அத்தஹியாத்துக்கு கால் மேலே உட்கார்ந்துருந்தேன், கீழே உட்காரல, காலுக்கு மேலே தான் உட்கார்ந்துருந்தேன். இதை நீங்கள் கவனித்து கொள்ளணும். இப்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கும். இப்போ நான் ஓதி காட்டினேன், சத்தமாக தான் ஓதி காட்டினேன், நாங்களும் அப்படித்தான் ஓதுவணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம தனிமையாக தொழுகிற நேரத்தில் முதல்ல ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு உள்ள மக்களோடு சேர்ந்து தான் தொழணும். ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பே அமையாத பட்சத்தில் நம்ம தனியாக வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ தொழுகிறோம், நம்முடைய சூழல் அப்படி இருக்குது, அப்படிங்கிற நேரத்தில் தனியாக தொழலாம் ஆண்கள். அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, மசூதிகளுக்கு, இந்த மூணும் ஒரே இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், மசூதிகளுக்கு போய் தான் தொழணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவர்கள் வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கேயும் தொழுது கொள்ளலாம், எந்த இடத்துலையும் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். பெண்களுக்கு அந்த அனுமதி, அந்த சலுகை உண்டு. ஆண்களுக்குத்தான் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அங்கே உள்ள மக்களோடு தொழணும். வாய்ப்பு அமையாத பட்சத்தில், சூழ்நிலை நெருக்கடியாக உள்ள பட்சத்தில், நம்ம தனியாக தொழுகிறோங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தனியாக தொழுவோங்க. சரிங்களா? நான் இதை சொல்லிக்கொள்கிறேன். சரி, இப்போ சத்தம் போட்டு ஓதணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வாய் அசைகிற மாதிரி நம்ம ஓதிக்கொள்ளணும். நம்ம தனியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஆசைக்காக என்ன செய்யலாம், நம்ம அந்த வசனங்களை எல்லாம் ஓதலாம். ஆனால் பொதுவாக ரொம்ப சத்தம் போட்டு அப்படி ஓத தேவையில்லை. நம்ம வாய் மட்டும் அசைகிற மாதிரி ஓதிக்கொள்ளலாம். வாய் அசையணும், மனசுக்குள்ளேயும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. வாய் அசைகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த வசனங்களை ஓதணும், அந்த வார்த்தைகளை சொல்லணும். இது முதலாவது சந்தேகம். ரெண்டாவதாக, இந்த பாய் மாதிரி ஒன்று விரித்து தொழுவாங்க, இது போட்டு தான் தொழுவணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது அந்த மாதிரி உங்களுக்கு பாயோ அல்லது ஒரு துணியோ கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அது இருந்தால் தான் தொழணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இஸ்லாத்தில் கிடையாது. நம்ம சாதாரண மண் தரையிலையோ அல்லது தரையிலையோ டைல்ஸ்லையோ இதில் வேணாலும் தொழுது கொள்ளலாம். சில மக்களுக்கு என்ன மாதிரி இப்படி எந்திரிச்சு குனிஞ்சு நிமிர்ந்து தொழ முடியும். ஆனால் சில மக்களுக்கு அவர்களால் நின்று தொழக்கூடிய மாதிரியான சக்தி அவர்களோட உடல் ரீதியாக இருக்காது. வயசானவங்களாக இருக்கலாம், அல்லது கால் உடைஞ்சவங்களாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இது போன்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உட்கார்ந்தோ அல்லது படுத்துக்கொண்டோ அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு தொழுவுறதுக்கான ஒரு சலுகை இஸ்லாத்தில் உண்டு. இஸ்லாம் அப்படிங்கிறது எளிமையான ஒரு மார்க்கம். அடுத்து நாலாவதாக, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த ஒரே முறை தான். சரிங்களா? பெண்களுக்கு தனி முறை, ஆண்களுக்கு தனி முறை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தான் தொழணும் யாராக இருந்தாலும். இந்த வசனங்களை எல்லாம் எப்படி நான் மனப்பாடம் பண்ணுறது, எனக்கு கஷ்டமாச்சே அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தவறுகளை மன்னிக்கக்கூடியவன். உங்களால் எப்படியெல்லாம் உச்சரிக்க முடியுதோ, ஏன்னா இது ஒரு அரபி மொழி அப்படிங்கிறதுனால நம்மளால் சரியான முறையில் அந்த உச்சரிப்பு உச்சரிக்க முடியாது. எப்படி தமிழுடைய மொழி அரபு பேசக்கூடியவங்களுக்கு சரியாக வராது ஆரம்பத்தில், அதே போல் அரபி மொழி நமக்கும் என்ன செய்ய போகிறதில்ல, ஆரம்பத்தில் வராது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தமிழுடைய அந்த எழுத்துக்களை பார்த்தோ அல்லது இங்கிலீஷுடைய எழுத்துக்களை பார்த்தோ ஓரளவு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாமே தவிர 100% அந்த உச்சரிப்பை நம்ம கேப்சர் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அதனால் மேக்சிமம் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அதிகபட்சம் கேட்டு மனப்பாடம் செய்யுங்க. அந்த யூடியூப்லேயோ அல்லது இந்த வீடியோவில் வரக்கூடிய எழுத்துக்களையோ கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க. உங்களோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் நண்பர்கள்ட்டையோ அல்லது சகோதரிகள்கிட்டையோ என்ன செய்யுங்க, இதை நான் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் திருத்தம் செஞ்சு முயற்சி செய்யுங்க. முயற்சிக்கும் அல்லாஹ்விடத்தில் மாபெரும் கூலி உண்டு. அடுத்ததாக, இந்த சில சந்தேகங்கள் சில மக்களுக்கு உண்டு. தொப்பி போட்டு தான் தொழுவணுமா நான் அப்படின்னு கேட்பாங்க.
அப்படி கிடையாது. அதனால தான் நான் தொப்பி போடாமல் உங்களுக்கு தொழுது காட்டுறேன், அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால. தொப்பி உங்கள்கிட்ட இருக்குது, போடணும்னு விரும்புகிறீங்க, தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், போட்டு தொழுவலாம், தலையை மறைச்சி ஒரு என்னமோ பண்ணி தொழுவலாம். ஆனால் இது கட்டாயம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. நீங்கள் தொப்பி போடுறது உங்கள் விருப்பம், ஆனால் போடணுங்கிற கட்டாயம் இஸ்லாத்தில் கிடையாது. ரைட். அடுத்ததாக, பெண்கள் உடலை முழுமையாக மறைத்தவர்களாக என்ன செய்யணும், தொழணும். அவங்க ஏதாச்சும் ஒரு ஷால் வச்சுருப்பாங்க, அல்லது புடவை வச்சுருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன செஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து உங்களுடைய முகம், இந்த கைகளுடைய மணிக்கட்டு பகுதிகள் இது வரைக்கும் திறந்திருக்கலாம். அதை தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாம், பாதம் உட்பட எல்லா பகுதிகளையும் நீங்கள் வந்து மறைச்சி தொழுவுங்க. சரிங்களா? இது வந்து பெண்களுக்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அதுக்கு வந்து இந்த புர்கா அணிகிறாங்களே, ஃபர்தான்னு சொல்லிட்டு, அதுதான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷாலு அல்லது துப்பட்டா, புடவை, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மறைச்சி தொழுவலாம். இஸ்லாமிய பெண்களே வீட்டில் இருக்கும் போது புடவையை கட்டிட்டு தான் தொழுவாங்க மேக்சிமம், பெரும்பாலும். ரைட். அடுத்ததாக, நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது நிற்கும் போதெல்லாம் நம்ம தலையை தரையில் வைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்முடைய பார்வை அங்கே தான் இருக்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, அதை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம அத்தஹியாத்து பண்ணும்போது விரலை நீட்டிக்கிட்டு இருப்போம் அல்லது விரலை அசைச்சிக்கிட்டு இருப்போம். இந்த விரலை நோக்கித்தான் நம்முடைய பார்வை இருக்கணும். எப்போ? அத்தஹியாத்து பண்ணும்போது மட்டும் நம்முடைய பார்வை அந்த விரலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போது தொழுகையுடைய டைம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய உதயம்லாம் வச்சு நம்ம சொல்லித்தரதா இருந்தால் கொஞ்சம் சிரமம். நம்ம இன்னைக்கு உள்ள சூழலுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் இந்த டைம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா போடப்பட்டிருக்குது. முஸ்லீம் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, இன்னும் சில முஸ்லீம் ஆப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? இஸ்லாமிக் ஆப் அல்லது முஸ்லீம் ஆப் அல்லது ப்ரேயர் ஆப், இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ளே ஸ்டோரில். இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து ப்ரேயர் டைம்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் உங்கள் ஊருடைய லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஊருக்கு என்ன டைமோ அதை வந்து அந்த அட்டவணையை அதுவே காட்டிடும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லது உங்கள் ஊருடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் போய் அந்த டைமை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் இந்த அட்டவணையை, சென்னைக்கு இன்னைக்கு உள்ள அட்டவணையை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் ஃபஜரு, சன்ரைஸ், லுஹர், அசர், மக்ரிப், இஷா இந்த பேர்லாம் போட்டிருக்கா. இந்த சன்ரைஸ் அப்படிங்கிறது சூரிய உதயம். சரிங்களா? இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஜர் 4:48 அப்படின்னு போட்டிருக்கா. இது ஃபஜருடைய ஆரம்ப நேரம். 5:59க்கு சூரிய உதயம், சன்ரைஸ்ன்னு போட்டிருக்கா. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4:48க்கு ஃபஜருடைய நேரம் ஆரம்பம் ஆகுது, 5:59 ஃபஜருடைய டைம் முடிய போகுது. ஏன்னா சூரியன் உதிச்சிச்சுன்னா ஃபஜருடைய டைம் முடிஞ்சிடும். சரிங்களா? உதாரணத்துக்கு 5:59 இதில் போட்டிருக்கு. ஆனால் உண்மையாகவே 5:59க்கு தான் விடியும் அப்படிங்கிறலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட சூரியன் வந்துடலாம். அதனால் ரொம்ப முன்னாடியே நீங்கள் வந்து தொழுகையை முடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த லுஹர்னு போட்டிருக்கா, லுஹர். இந்த லுஹருடைய டைம் 11:56க்கு ஆரம்பிக்குது. அசருடைய டைம் 3:17க்கு ஆரம்பிக்குது. அதாவது அசருடைய டைம் வர்றதுக்கு முன்னாடியே லுஹருடைய தொழுகையை நீங்கள் தொழுதுடணும். 11:56ல் இருந்து 3:17க்குள்ளே நீங்கள் வந்து தொழுகையை முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து 3:17க்கு அசர் ஆரம்பிக்குது, 5:59க்கு 5:53க்கு மக்ரிபுடைய நேரம் வந்துடுது. அப்போது அசருடைய தொழுகையை நீங்கள் 3:17லேருந்து 5:53க்கு அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். அடுத்ததாக இஷாவுடைய நேரம் 7 மணிக்கு வருது. அப்போ மக்ரிபுடைய நேரம் 5:53க்கு. அப்போ மக்ரிபுடைய தொழுகையை நீங்கள் இஷாவுடைய நேரம் 7:03 வர்றதுக்குள்ளே நீங்கள் தொழுகையை முடிச்சிடணும். இதெல்லாம் இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இதில் சில பிழைகளும் இருக்கும். அதனால் ரொம்ப முன்னாடியே நீங்கள் வந்து தொழுகையை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து இஷாவுடைய நேரம் ஒரு 11, 11:30, 12 இது போல் டைம்களுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் பிற்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு முடியாதவங்களாக இருந்தால். சரிங்களா? இப்போ பெண்கள்லாம் வீட்டில் தொழுவீங்க, உங்களுக்கு ஒரு 10 மணி 11 மணிக்கு தொழுவுறீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். இதுவெல்லாம் தொழுகையுடைய நேரங்கள் பொதுவாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதெல்லாம் எக்ஸாக்ட் டைம் கிடையாது, குத்துமதிப்பாக ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்குறாங்க. இதுதான் எக்ஸாக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 4:48னா ஒரு 4:50க்கு ஆரம்பிக்குது, 4:52க்கு ஆரம்பிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்படி தொழுவுறதை விட உங்கள் ஊருடைய பள்ளிவாசலில் ஒரு டைம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த டைமை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டைமில் அவங்க வந்து பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்னதுக்கப்புறம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் என்ன செய்யுங்க, வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வந்து தொழுவுங்க. உங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கும், மஸ்ஜித்து, அங்கே பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்னதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து தொழுவுங்க. ஆண்களாக இருந்தால் பாங்கு சொன்னதோட
பள்ளிவாசலுக்கு போய் பள்ளிவாசலில் தொழுவ போகிறீங்க. பள்ளிவாசலில் வந்து தொழ முடியாதவராக நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ உங்களுக்கு நியாயமான காரணம் இருக்குது. அப்போது நீங்கள் வீட்டில் தொழுகிற பட்சத்தில் பள்ளிவாசலில் பாங்க சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்கள் தொழுவுங்க. அல்லது எங்கள் ஊரில் பள்ளிவாசலே இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான அட்டவணையை நெட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த அப்ளிகேஷனில் வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் புரிஞ்சிருச்சா நான் சொன்னதெல்லாம்? இதில் கடைசியாக முக்கியமான விஷயம், தொழுகையை எப்பயுமே தள்ளி போடக்கூடாது. அதனுடைய ஆரம்ப நேரத்துலேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தொழுதுறணும். தொழுகையுடைய டைம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதனுடைய ஆரம்ப நேரத்துலேயே தொழுதுக்கோங்க. பள்ளிவாசலில் பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே என்ன செஞ்சுக்கோங்க, தொழுதுக்கோங்க. பெண்களாக இருந்தால் வீட்டில் தொழுவீங்க, ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, தொழுவீங்க. அப்படி தவறி போகிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் பள்ளிவாசலில் தனியாகவே தொழுதுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம், பெண்களுக்கு வந்து நாங்களாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது. உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் பெண்கள் வந்து தொழுகிறதுக்கு வசதி செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் தொழுது கொள்ளலாம். இதையும் சொல்லிடுறேன், இந்த கிபிலா பார்க்குறதுன்னு சொன்னால, அதாவது தொழுகக்கூடிய அந்த திசை, நம்ம மக்கா காபாவை பார்த்து தொழணும்னு சொன்னால் அது ஆரம்பத்திலே சொன்னால் சில இஸ்லாமிக் ஆப்பில் வருது. இல்லைனா பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய அந்த திசையை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க எந்த திசையை நோக்கி தொழுகிறாங்களோ அந்த திசையை நோக்கி நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தோ ஆஃபீஸில் இருந்தோ தொழுதுக்கோங்க. இப்படிலாம் சொன்னோன்னா, அப்படி இல்லைனா இந்த ஆப்பில் பார்க்குறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷனில் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் ஏற்றிட்டு அதில் கிபிலான்னு சொல்லி போட்டிருக்கோம், QIBLA. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லும். அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த திசையை காட்டும். ஒரு அம்புக்குறி போட்டு அந்த காபாவுடைய ஃபோட்டோ போட்டிருக்கோம், அந்த திசையை நோக்கி தான் தொழணும் அப்படின்னு காட்டும். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தொழுகையினுடைய ரக்காத்துகள் எத்தனை அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக மறுபடியும் சொல்கிறேன். ஃபஜருக்கு 2 ரக்காத், லுஹருக்கு 4 ரக்காத், அசருக்கு 4 ரக்காத், மஹ்ரிபுக்கு 3 ரக்காத், இஷாவுக்கு 4 ரக்காத். இதுதான் தொழுகையினுடைய ரக்காத்தினுடைய அட்டவணை. இதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஜும்ஆ அப்படிங்கிற தொழுகை இருக்குது. அதாவது லுஹர் அப்படிங்கிற ஒரு தொழுகை இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஜும்ஆ அப்படின்னு சொல்லுவோம். ஜும்ஆ அப்படிங்கிறது அந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கு மட்டும் உண்டான ஒரு தொழுகை, சரிங்களா? இந்த தொழுகை எப்படி நடக்கும் அப்படின்னா, தொழுகை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்த்தப்படும், சரிங்களா? பேசக்கூடிய ஒருவர் வந்து பேசுவார், பேசி அதுக்கப்புறம் தான் தொழுகை நடக்கும். அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு போயே ஆகணும். அந்த அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு முன்னாடியே போய் அந்த உரையை கேட்டுட்டு என்ன செய்யணும், மக்களோடு கலந்து கொண்டு கடைசியில் தொழுதுட்டு நம்ம திரும்பி வரணும். இது கட்டாயமாக செஞ்சே ஆகணும். இதில் இந்த ஜுமாவினுடைய அன்னைக்கு லுஹர் அப்படிங்கிற டைமில் தான் நடக்கும். அப்போ 4 ரக்காத்து தொழுவோமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, 2 ரக்காத்து தான் தொழுவோம். ஜுமாவுக்கு 4 ரக்காத்து கிடையாது, 2 ரக்காத்து தான். அதை தொழுதுட்டா லுஹர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? 2 ரக்காத்து மட்டும்தான் தொழுவோம். இப்போ பெண்கள் வீட்டில் இருப்பீங்க, வீட்டில் இருக்கிற நேரத்தில் நீங்களும் 2 ரக்காத்து தொழுவணுமான்னு கேட்டால் கிடையாது, நீங்கள் லுஹர் 4 ரக்காத்தை தொழுவணும். ஒருவேளை பெண்கள் இதில் இந்த ஜுமாவில் வந்து கலந்துக்கிட்டா நீங்கள் ஜுமாவினுடைய அந்த 2 ரக்காத்தை தொழுதுட்டா நீங்கள் லுஹருடைய 4 ரக்காத் அப்படிங்கிறது நீங்களும் தொழ தேவையில்லை. இந்த ஜுமா தொழுகைக்கு ஆண்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது, நீங்கள் விரும்பினா கலந்து கொள்ளலாம். தொழுகையில் எப்போ நான் பிரார்த்தனை கேட்கணும், என்னுடைய தேவைகளை என்னுடைய பிரச்சனைகளை எப்போ அல்லாஹ் கிட்ட சொல்லி நான் கேட்குறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன். இதுக்கு 2 இடம் இருக்குது தொழுகையில். ஒன்று சஜிதா, அதாவது சுஜூதுன்னு சொல்லுவாங்க, சஜிதான்னு சொல்லுவாங்க. நம்முடைய நெத்தியை தரையில் வச்சு சுப்ஹான ரப்பியல் அலா அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதுவோம், அப்படித்தானே? அந்த வசனத்தை ஓதி முடிச்சதுக்கப்புறம் அது எத்தனை முறை வேணால் ஓதிக்கலாம், குறைஞ்சது ஒரு முறை ஓதணும். இந்த வசனத்தை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய தேவைகளை நம்முடைய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். அது எந்த மொழியிலையாக இருந்தாலும் சரி, தமிழோ இங்கிலீஷோ அல்லது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். இது ஒரு இடம். அது 1வது ரக்காத்தோ 2வது ரக்காத்தோ, முதல் சஜிதாவோ 2வது சஜிதாவோ. 2வது இடம் எது அப்படின்னா சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி,
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்கிறோமா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அத்தஹியாத்தில் இருப்போம். அந்த அத்தஹியாத்தில் நம்ம அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தனா, தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையை கேட்கணும்னு. அந்த பிரார்த்தனையை கேட்டதுக்கப்புறம் நம்முடைய மொழியிலேயே எத்தனை பிரார்த்தனையும் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சலாம் கொடுக்கணும். கடைசி அத்தஹியாத்தில் இதை செய்யணும். புரிஞ்சதா? இதுதான் என்ன எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் அல்லாமல் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய சந்தேகங்கள். இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்க. நம்ம பொதுவாக ஒரு வீடியோவாகவே போடுவோம் மக்களுக்கு புரியறதுக்காக. படைத்த இறைவனான அல்லாஹ் இந்த செயலை எளிமையாக்குவானாக, இது எல்லோருக்கும் புரியும்படியுமாக ஆக்குவானாக. எனக்கும் உங்களுக்கும் சரியான கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக நிரப்பமாக கொடுப்பானாக. இஸ்லாத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை போன்ற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எனக்கும் இந்த பணிக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.